அங்கே பிராப்தியே பிராப்தி தான் இருக்கும். அங்கே சங்கீதம் நாடகத்திலும் அவர்கள் வந்து மூழ்கியிருப்பார்கள். அதே மாதிரி அந்த ஓவிய கலையிலும் அவர்கள் வந்து நிபுணர்களாக இருப்பார்கள். நல்ல நல்ல ஓவியங்களை வரைவார்கள். ஒருவேளை அந்த நல்ல நல்ல ஓவியங்கள் வந்து சித்திரங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இப்போது நமக்கு லக்ஷ்மி நாராயணன் மற்றும் கிருஷ்ணருடைய ராமருடைய மற்றும் இந்த தேவி தேவதைகளுடைய இந்த அளவுக்கு இவர்களுடைய அழகான சித்திரங்கள் நமக்கு கிடைத்திருக்காது. மூர்த்திகள் கிடைச்சிருக்காது, ஆனால் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. துவாபரிகத்திலிருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கலையின் ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பித்தது? மூர்த்தி கலையின் அந்த மூர்த்திகளை உருவாக்கும் கலை. சங்கீதத்தின் ஆரம்பம், விளையாட்டின் ஆரம்பம், நாடகம் அது ஆரம்பித்தது. நாடகம் அதெல்லாம் எங்கிருந்து இருந்திருக்கும்? இதனுடைய தொடக்கம் எல்லாமே சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இருந்து தொடங்கி இருக்கும். அங்கே என்ன வேலை இருக்கும்? அங்கே பந்தனம் இருக்குமா அல்லது நிர்பந்தனம் இருக்குமா? அங்கே இருப்பவர்கள் நிர்பந்தனமாக இருப்பார்கள். சத்யுகத்தை பற்றி கேக்குறாங்க. சத்யுகத்தின் அல்வேலாபன், அதாவது அவர்கள் வந்து எந்த ஒரு கவலை இல்லாமல் அலட்சியமாக இருப்பார்கள். ஏனென்றால் அங்கே எந்த ஒரு கவலையும் இல்லை. ये देश है वीर जवानों का, अलबेलों का, मस्तानों का। इस देश का यारो क्या कहना। ये तो यहाँ गाते हैं लेकिन झूठा गाते हैं. அந்த ஒரு பாட்டை பாடுகிறார். அது வந்து வீரர்களுடைய பாட்டாகும். ஆனால் அது வந்து அவர்கள் பாடியிருப்பது பொய்யான மகிமையாகும். अलबेला उन्हें कहते हैं जिनको कोई बात की चिंता नहीं रहती. அந்த சோம்பேறித்தனம், அதாவது அவர்களுக்கு எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இருக்காது. यहाँ तो 20 चिंताएं रहती है मनुष्यों को. இங்கே மனிதர்களுக்கு 20 கவலைகள் எல்லாம் இருக்கிறது. वास्तव में अलबेले रहते हैं, सत्युग में देवताएं. உண்மையில் சத்யுகத்தில் தேவதைகள் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். यहाँ देवताओं को जिंदगी में कोई प्रकार की चिंता नहीं रहती. அங்கே தேவதைகளுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இருப்பதில்லை. जैसे यहाँ बाबा सिखाते हैं. எது போல பாபா இங்கே நமக்கு கற்று தருகிறார். चिंता ताकि कीजिए जो अनहोनी होए. அப்படி என்றால் எதிர்பாராதது நடந்தால் கவலை வந்து வருகிறது. यहाँ तो ज्ञान के आधार पर सब चिंताएं खत्म कर देते हैं. இங்கே ஞானத்தின் அடிப்படையில் அனைத்து கவலைகளையும் தூரமாக்கி விடுகிறோம். वहाँ आत्मिक स्थिति के आधार पर सारी चिंताएं खत्म हो जाती है. அங்கே ஆத்மீக ஸ்திதியின் ஆதாரத்தில் அனைத்து கவலைகளும் போய்விடுகிறது, தூரமாகி விடுகிறது.
कोई चिंता की जरूरत नहीं। எந்த ஒரு கவலைக்கும் அவசியம் இருப்பதில்லை.